ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் வந்து உப்பும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். மோர் மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வாழைப்பூவை அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த போட்ட வாழைப்பூவெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு ஆகுறது, மற்றபடி ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூவெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பிழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்து இந்த வாழைப்பூ கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா அதில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 2 போதும். அதை நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, அதையும் அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்தது பிறகு கூட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பு சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்ட பிறகு கூட்டுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சாதத்தோடு தான் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட்டு கன்சிஸ்டன்சியே வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வரும். நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் தண்ணியாக வரும். ஸோ அதனால் நான் 2 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், மூடி போட்டு குக்கர் வச்சிட போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 3 விசில் வரணும் குக்கர். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துக்க போகிறோம். திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். மிளகா வதங்கினதும் பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது கூடவே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு, சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூன்றதால கொஞ்சமாக நம்மளுக்கு துவர்ப்பு தன்மை இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அந்த துவர்ப்பு தன்மை போயிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாழைப்பூ ரொம்ப 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 ஹெல்த்துக்கும் நல்லது. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.